இன்றைக்கி பூரிக்கு தகுந்த ஒரு மசால் சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கின ஆனியன் வந்து நான் 3 ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி, இதுதான் தேவையானது. கடுகு பொரிஞ்சோடனே உளுந்தம்பருப்பு, கடலை, இப்போவே வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ வதங்கி எடுத்து இந்த ஆனியன் போட்டுடலாம். உப்பு சேர்த்து இந்த மாதிரி லேசாக வதக்கிட்டு ஒரு அரை டம்ளரில் வந்து தண்ணி விட்டுருங்க. மஞ்சள் பொடி போட்டுருங்க கொஞ்சமாக, ஒரு பெருங்காயம். இடையில வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி போடணும். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன், இதை போட்டுருங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்கங்க, இதான் ஹைலைட்டு. ஒரு 2-3 நிமிஷம். பூரி சப்பாத்திக்கு ஏற்ற மசால் ரெடி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.